திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை ஒப்பந்ததாரர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய அரசின் 15வது நிதிக்குழு மானிய கிராம ஊராட்சிகள் 2024-25 திட்டத்தின் கீழ் ஒப்பந்தம் மேற்கொண்டு முடிக்கப்பட்ட பணிகளுக்கு தற்போது வரை சுமார் 5 கோடிக்கு மேல் தொகை கிடைக்கப்பெறவில்லை. மாவட்ட நிர்வாகத்திடம் தகவல் தெரிவித்தும் தற்போது வரை எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என்று குற்றச்சாட்டு வைத்து, இதனால் மற்ற அரசு பணிகளை செய்ய பணம் இல்லை என்றும் கூறி வரும் 1/3/2025 முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் பொங்கலூர் ஊராட்சி ஒன்றிய ஒப்பந்ததாரர்கள் சங்கம் மூலம் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும், அதனைத் தொடர்ந்து அதனை அறிவிக்கும் வகையில் பொங்கலூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலரிடம் மனு கொடுத்து செய்தியாளர்களிடம் அறிவித்துள்ளனர். வணக்கம். நாங்கள் திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் ஊராட்சி ஒன்றிய ஒப்பந்ததாரர் சங்கத்தில் உறுப்பினர்களாக இருக்கிறோம், நிர்வாகிகளாக இருக்கிறோம். கடந்த 2 மாதங்களாக தலைவர் பீரியடு முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு இப்போ திட்டப்பணிகளுக்குரிய பேமெண்ட் எதுவுமே இது வரைக்கும் வழங்கப்படலை. திட்டப்பணிகளுக்குரிய பேமெண்ட் வழங்காதனால நாங்கள் தொழில் செய்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஏற்கனவே நம்ம ஊராட்சி ஒன்றிய ஆணையாளர் கிராம ஊராட்சி அவர்களிடத்திலும் மற்றும் அதிகாரிகளிடத்திலும் நாங்கள் முறையிட்டோம். அதற்கான சரியான பதில் இல்லாதனால நாங்கள் மறுபடியும் போய் திட்ட அலுவலரை நேரில் பார்த்து நாங்கள் மனுவாக கொடுத்தோம். இந்த மாதிரி எங்களுக்கு 15th ஃபைனான்ஸில் வந்து பேமெண்ட் வராமல் இருக்குது, நிறைய பில்ஸ் பெண்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் மனு கொடுத்துருந்தோம். அப்புறம் அவங்க மனு வாங்கிட்டு உரிய நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் எங்களுடைய குறைகளை சொன்னோம், அவங்களும் உரிய நடவடிக்கை எடுக்கிறதா உறுதியளித்தாங்க. அதற்கு பிறகு மறுபடியும் இது வரைக்கும் எந்த விதமான பேமெண்ட்டும் எங்களுக்கு 15th ஃபைனான்ஸ்லேருந்து வராதனால மேற்கொண்டு வேலை செஞ்சீங்க, எத்தனை மதிப்பிலான வேலை நீங்கள் செஞ்சீங்க, கால அவகாசத்தில் இது செஞ்சீங்க, எத்தனை கால அவகாசத்தில் அவங்க பண்ணியிருக்கோன்னு தலைவர் நிதி உங்களுக்கு பெண்டிங் இருக்குது. தலைவரோட பீரியடு முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் இது வரைக்கும் எங்களுக்கு பேமெண்ட்டே 15th ஃபைனான்ஸ்லேருந்து பஞ்சாயத்துலேருந்து பஞ்சாயத்து திட்டப்பணிகளில் இருந்து வர வேண்டிய தொகை எதுவுமே வரல. கேட்டால் அது கீ வரல, அது வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதற்கான நடவடிக்கையும் எதுவுமே எடுத்த மாதிரி தெரியல. எங்களுக்கு உரிய பதிலும் இல்லை. நாங்கள் வந்து அதை பற்றி ஒரு சந்தேகம் கேட்க போனால் உரிய பதில் சொல்லக்கூட மறுக்கிறாங்க. அதை பற்றி ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி 3 கோடி ரூபாய்க்கு மேலே பேலன்ஸ் நிற்குது. மேற்கொண்டு தொடர்ந்து நாங்கள் இது வரைக்கும் பணி செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். கஷ்டத்துலேயும் வந்து இடுபொருட்களோட விளையாட்டம் இருந்தாலும் கூட வேலையை நிறுத்தக்கூடாது, ப்ராக்ரஸ் வேணும்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகத்திலேருந்து எங்களை வற்புறுத்துறதுனால நாங்கள் தொடர்ந்து பழைய கான்ட்ராக்டாக இருக்கிறனால அந்த நிர்வாக சிக்கல்களை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் கஷ்டத்தில் செஞ்சிட்ருக்கிறோம். ஆனால் இதுக்கு மேற்கொண்டும் மறுபடியும் தொடர்ந்து செய்கிறதுக்கு நிதி ஆதாரங்கள் எங்களால் முடியாதுங்கிறதுனால உடனடியாக விடுவிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டோம். அது எப்போ விடுவிப்புங்கிறத கூட அந்த விவரம் கூட எங்களுக்கு தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ கால அவகாசம் உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு எவ்வளோ இல்லை, எங்கள் டெண்டர் முடிஞ்சு அது ஒர்க்கு முடிஞ்சால் 1 வாரத்திலேயே பேமெண்ட் வந்துடும். ஆனால் அந்த மாதிரியான இது இல்லை. இப்போ கிட்டத்தட்ட 70 நாளாச்சு எங்களுக்கு ஒர்க்கு முடிஞ்சு 70 நாளான ஒர்க் எல்லாமே இன்றைக்கி பெண்டிங் இருக்குது. தலைவர் வீடுக்கு அப்புறம் பேமெண்ட்டே வரலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதே மாதிரி பஞ்சாயத்து நிர்வாகத்தால் செயல்படுத்தப்பட்ட சில திட்டப்பணிகளில் கடைசியாக அவங்க பீரியடு முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க பஞ்சாயத்து நிதியிலேருந்து முறையாக டெண்டர் வச்சு ஒர்க் ஆர்டர் கொடுத்து வேலை செஞ்ச பணிகள் வந்து இப்போ எனக்கு தெரியாது, அதுக்கெல்லாம் நான் பொறுப்பில்லை அப்படிங்கிற மாதிரி கிராம ஊராட்சி சேர்ந்த வீடியோ சொல்கிறாங்க. அது வந்து எங்ககிட்ட ப்ராப்பரான ரெக்கார்டு எல்லாமே இருக்குது, ஒர்க் செஞ்சுருக்கிறோம், வேலையெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் எனக்கு தெரியாது, நான் அதுக்கு அது தெரியல எனக்கு. அது நாங்கள் அவங்ககிட்ட கேட்டிருக்கோம். நான் முறையான டெண்டர் வச்சு தலைவர் வீடில் பண்ணியிருக்காங்க, நீங்கள் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது, அப்போவும் நீங்கள் வீடியோவாக தான் இருந்தீங்க, நீங்கள் தானே அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற மாதிரி கேட்டிருக்கேன். அதுக்கு அவங்க சரியான பதில் எதுவுமே மொத்தத்தில் என்ன கேள்வி கேட்டாலும் எந்த பதிலுமே ரெஸ்பான்சிபிலிட்டியாக இல்லை எங்களுக்கு. நாங்கள் ஒரு சந்தேகம் கேட்கணுன்னா ஒவ்வொரு தடவையும் மாவட்ட நிர்வாகத்துக்கு போய் அணுகுவோம். அவங்களுடைய வேலை நேரத்தை ரொம்ப நல்லா ஒத்துழைக்கிறாங்க மாவட்ட நிர்வாகத்தில். நாங்கள் உடனடியாக மனு கொடுத்த உடனே அவங்க நடவடிக்கை எடுத்து இது என்னென்னு பாருங்கன்னு சொன்னாங்க. அடுத்த நிமிஷமே ஒரு ஏடி வந்து ரிப்போர்ட் எடுத்துகிட்டு என்னென்ன ஒர்க்கு பேரில் பெண்டிங் இருக்குது, என்ன யார் கொடுக்க வேண்டியிருக்கு, எங்கே இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் விசாரிக்க சொல்லி உடனடியாக உத்தரவிட்டு அது அடுத்த நாளே அந்த நடவடிக்கைலாம் நடந்துச்சு. ஆனால் இங்கே வந்து ஊராட்சி நிர்வாகத்தில் வந்து எங்களுக்கு எந்த விதமான சரியான பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ எத்தனை பேர் இருப்பீங்க நீங்கள்? நாங்கள் கான்ட்ராக்டர்ஸ் வந்து ஒரு 15 பேர் இருக்கிறோம்.
கிட்டத்தட்ட 2 to 3 கோடிக்கு பக்கமாக இருக்கும். இப்போ இதனால உங்களுக்கு மினிமம் ஒரு 3 கோடி 5 கோடி வரும். 5 கோடி இருக்குங்க. 5 கோடிக்கு பக்கம் பேலன்ஸ் இருக்குங்க. இப்போ இதனால மக்கள் பணி இதனால தொய்வடைஞ்சிருக்கு. தொய்வடைகிறது இல்லை, நாங்கள் வந்து இனி மேற்கொண்டு செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வர 1ஆம் தேதியிலிருந்து வேலை நிறுத்தம் செய்கிறதா, எல்லா வேலையிலையும் நாங்கள் நிறுத்திட்டு வேலை நிறுத்தம் செய்கிறதா முடிவு செஞ்சுருக்கிறோம். எங்களுக்கு இந்த பேமெண்ட் வரலைன்னா கண்டிப்பாக 1ஆம் தேதியிலிருந்து வேலை நிறுத்தம், தொடர் வேலை நிறுத்தம். அது எங்கள் பேமெண்ட் வர வரைக்கும் இனிமேல் செய்ய முடியாதுங்கிற கண்டிஷனுக்கு. 5 கோடிக்கு மேலே பேலன்ஸ் வச்சுட்டு நாங்கள் வேலை செய்கிறது ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். எல்லா கான்ட்ராக்டருக்கும் பேமெண்ட் வர வரைக்கும் எல்லா கான்ட்ராக்டருக்கும் பேமெண்ட் வர வரைக்கும் நாங்கள் வேலை நிறுத்தம் செய்கிறதா முடிவு பண்ணியிருக்கிறோம். இதை அறிவிக்கிறீங்களா மக்கள்? ஆமாம், மக்களுக்காக அறிவிக்கிறோம். இதனால் ஏற்படக்கூடிய சிரமங்களை பொதுமக்கள் எங்களுடைய சிரமங்களையும் எதிர்பார்த்து கண்டிப்பாக எங்களுக்காக தாங்கிக்கணும்னு சொல்லிட்டு எங்களோட திட்டப்பணிகள் பாதிக்கிறது வந்து எங்களால் செய்ய முடியாத கடைசி கட்டத்தில் இன்றைக்கி வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்கள் எங்களோட பணிகள் தொடர்ந்துட்டு தான் இருக்கிறோம். வர்ற 1ஆம் தேதி அன்னைக்கு நிறுத்த போகிறோங்கிறது அதனால தான் முன்கூட்டியே அறிவிக்கிறோம். நிர்வாகத்துக்கும் வந்து ஒரு பிளாக்மெயிலாட் இல்லாமல் இருக்கட்டுங்கிறதுக்காக முன்கூட்டியே அறிவிக்கிறேன். எங்களால் இனிமேல் செய்ய முடியாதுங்கிற இன்றைக்கி வரைக்கும் நடக்குது, நாளைக்கு நடக்கும், இன்னும் டைம் இருக்குது. இப்போ அரசு பணியாளர்கள் வந்து இப்போ பொறுப்பேற்றிருக்காங்க. பிடிஓ தலைவர்கள் எல்லாமே ஜனவரி 5ஓட வெளியே போயிட்டாங்க. அதன் பிறகு இப்போ இருக்கிற பிடிஓ இவங்களுடைய பொறுப்புக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்றதை பார்த்தா இப்போ எப்படி உங்களுக்கு யார் மேலே குற்றச்சாட்டு சொல்றதா தெரியுது? இல்லை, அது எனக்கு தெரியல. நாங்கள் வந்து எங்களுக்கு பொறுத்தளவுக்கு அது ரெக்கார்டிங்லாம் எல்லாமே பண்ணியிருக்கோம். தலைவர் பீரியடில் அவர் இப்போ பதவியில் இருந்தப்போ ஏதாச்சும் மோசடியாக காட்டப்பட்டிருக்குதா? இல்லை, அப்படி எதுவும் இல்லை. அதெல்லாம் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க முறைப்படி டெண்டர் வச்சுருக்காங்க, எங்களுக்கான ஒர்க் ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க, நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அந்த ஒர்க்கு விசிபிளாக இருக்குது. இப்போ அதை கூட பார்த்துட்டு அவங்க பண்ணலாம். நீங்க முறைகேடுன்னு குற்றச்சாட்டு வைக்க முடியும்? இல்லை, அது முறைகேடெல்லாம் இல்லை. அது எனக்கு தெரியாதுன்னு அவங்க சொல்கிற வார்த்தையை எங்களுக்கு காயப்படுத்துது, அவ்வளோதான். அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மறுபடியும் அவங்க பதவி முடிஞ்ச போன தலைவர்கிட்ட போய் நாங்கள் கேட்க முடியாது. அது வந்து தலைவரோட பீரியட் முடியுதுங்கிறக்கோசரம் நாங்கள் 3 மாதத்துக்கு முன்னாலே வேலையை நிறுத்திக்க முடியாது. அது தொடர் ப்ராசஸ் நடந்துட்டு தான் இருக்கும். அப்போ யார் தலைவராக இருந்தாங்களோ அப்போ அவங்க ஆஃபீஸரு, அதுக்கப்புறம் இவங்க ஆஃபீஸர்னால் இப்போ இவங்க தான் ஆஃபீஸரு, பேமெண்ட் அத்தாரிட்டி இவங்க தான்.